வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனக்கிழங்கை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடுப்பில் சுடு தண்ணி வச்சாச்சு. அது கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். இது ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும், ஃபுல்லாக வேக தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கூட லைட்டாக தண்ணி தெளித்து பெசரிக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சோன்னே நம்ம கிழங்கு எடுத்து போட்டுடலாம். போட்டு இது மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி தடவிக்குங்க. எல்லா ஸ்லைஸ்லேயும் இது மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க 2 சைடும். இப்படி எல்லாத்தையும் பெரட்டி எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அப்புறமே நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இப்போது நம்ம தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி நல்லா கிழங்கு எடுத்து போட்டுருங்க. இது வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நாங்கள் இப்போ தோசைக்கல்ல வச்சுருக்கோம். இப்போது நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா வேகட்டும். கூட இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்குங்க. இது நம்ம கீரை சாம்பார் அது கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலும் இது மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.